ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து நான் இப்போ காலையில் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ குட் மார்னிங் சொல்கிறேன். ஸோ இந்த வளவலன்னு பேச விரும்பலை, ஸ்ட்ரைட்டாக நம்ம கண்டென்ட் உள்ளே போயிடலாம். நான் எப்படி இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னி உள்ளே வந்தேன், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா, என்னோடய கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேங்களா? காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் சும்மா இருந்து வேலை செய்யாமல், எங்கேயும் வேலை கிடைக்காம, நம்மளுக்கு இந்த கோடிங் பற்றியும் வராது நமக்கு சுத்தமாக. ஸோ அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன் நான். தென் வந்து நான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஓகேங்களா? பெல்லுன்னு ஒரு கம்பெனி, ஓகேங்களா? பெல்லு இங்கே தான், ராணிப்பேட்டை கிட்ட, வேலூர் தான் நான். ஸோ அந்த பெல் கம்பெனிலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 மந்த் வந்து நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டம் தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத வேலை தான். ஸோ அது படிச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, அந்த ட்ரெயினில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு சென்னைக்கு போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு அவனோட பர்சனல் விஷயமா. ஸோ வந்து அப்போ வந்து அவங்ககிட்ட கேட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எதனா வேலை இருந்தால் சொல்லுடா, என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுக்கும் போது, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு அகாடமியில் வந்து ஒர்க் பண்ணுறேன்டா. ஸோ அந்த அகாடமியில் வந்து பேக்கெண்ட் இருக்குது, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு நம்பர் வந்து ஆல்ரெடி வச்சுட்டு இருந்தேன். ஸோ நீ அங்கே கூப்பிடும் போது என்னை வந்து கூப்பிடு, சரி நான் அப்படின்னு வந்து கரெக்டாக ஒரு அக்டோபர் மாதம் அப்படி வந்து கூப்பிட்டோம் 2023. ஸோ வந்து அப்போது நான் வந்து கரெக்டாக போனேன். போயிட்டு சேல்ஸ் ரெப்பாக வந்து ஜாயின் பண்ணேன். எப்படி பார்த்தா ஒரு 2 வாரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. சேல்ஸில் ஒரு டீல் க்ரூ க்ளோஸ் பண்ணாமல், எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 150 பேர்கிட்ட பேசுவேன், ஆனால் ஒரு அமௌண்ட்டு கலெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து கோர்ஸ் படிச்சுருந்தாங்க, சேல்ஸ் கோர்ஸு. ஸோ அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அது சொல்லிக் கொடுக்க மூலிமா வந்து நான் வந்து என்னோடய ஸ்கில்லை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ என்னோடய ஸ்கில்லை வந்து நான் வந்து டெய்லி நான் இம்ப்ரூவ் பண்ணேன். நான் வந்து செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? டெய்லி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து டே பை டே நீங்கள் வந்து அது இது பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது மூலிமா நான் என்ன ஆச்சுன்னா, அது நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிருப்பாங்க அந்த அகாடமியில், ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே, நான் இது சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, கொரோனா போய் நான் வந்து என்னோடய கண்டென்ட் கிரியேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண வந்தோம், ஓகேங்களா? என் பார்ட்னர் ஒரு வீடியோ எடுத்துப்பேன், போயிட்டு ஆடு மேய்க்கிறவங்க கிட்டலாம் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டு இதுவும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய கண்டென்ட் இது உள்ள இந்த ஃபீல்டு உள்ளே வந்தனே. ஸோ அந்த இது எடிட்டிங்கில் ஆல்ரெடி எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. பட் வந்து கைன் மாஸ்டரில் பண்ணிகிட்டு இருந்தேன், ஓகேங்களா? தென் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும். இந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் ரிட்டன்ஷன் எடிட்டிங்லாம் இப்போ 2019 இருந்து தான் அது வந்து பூம் ஆகுது. இப்போ நல்லாவும் போயிட்டு இருக்குது. நாங்களுமே இப்போ ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 24 ஹவர்ஸில் வந்து அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமே வாங்கி கொடுத்தோம், ஓகேங்களா? அதெல்லாம் சிம்பிள் தான். இதெல்லாம் எப்படின்னா, நம்மளோட சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி, ஓகேங்களா? நிறைய ஏஜென்சி ஓனர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாமே ஏஜென்சிஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஒர்க்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். மெயின் திங் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கில் நல்லா இருக்கணும், ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கணும். அதுதான் இருந்தால் ஒர்க்கு வந்து அசால்ட்டாக வாங்கி கொடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமே நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஎம் இது மெசேஜ் பண்ணுங்கள், என் நம்பருமே கொடுத்துட்டோம் டிஸ்கிரிப்ஷனில், ஓகேங்களா? அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயும் இது பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி வந்து என்னோடய ஸ்கில்லு வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து வீடியோ எடிட்டிங்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு வேறு, ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணேன்னா, ஒன்றும் இல்லை, எப்படி ப்ரோ கிளைண்ட்டில் எடுக்கிறீங்கன்ட்டு ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கேட்டேன். சிம்பிளாக சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரோ இன்ஸ்டாவில் போய் டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அவங்களும் ரொம்ப சொல்லலை, ஓகேங்களா? ஸோ பட் வந்து நான் என்ன பண்ணேன்னா, நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸு அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்லாம் அவங்க வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து நைட்டு பகலும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணி ஒரு 3 or 4 weeks 1 monthக்குள்ளேயே நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 10 பேருக்கு ஒரு நாள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஒரு 2 PM மேலே. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ரீல்ஸ் வந்து சரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது வந்து இவங்க வந்து ஒருத்தரோட எடிட்டிங் வந்து இது ஆகலை, ஓகேங்களா? அவங்க பேர் கூட பவ்யா தான், ஓகேங்களா? பவ்யான்னு போட்டிங்கன்னா வரும் அவங்க, நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் இருக்காங்களே, இப்போ இருக்காங்களே இல்லையே தெரியல அவங்க. பட் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ChatGPT கிட்ட போய் ஒரு ப்ராம்ப்ட் கேட்டேன், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடு, நான் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அது ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு. ஸோ அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நான் ஜஸ்ட்டு மாடிஃபை பண்ணி அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா,
அதை வந்து நான் வந்து நிறைய ஐடிஸ்க்கு வந்து நான் வந்து இது பண்ண ஆரம்பித்தேன் ஓகேங்களா. டிஎம் பண்ணேன் ஓகேங்களா. டிஎம் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 10 டிஎம் பண்ணியிருப்பேன். அந்த 10வது டிஎம்மில் ஒரு கிளிக் ஆகிடுச்சு எனக்கு. அது லக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அது மூலிமா நமக்கு வந்து இதுவாகிடுச்சு ஓகேங்களா. ஸோ அது மூலிமா நமக்கு வந்து கிளைண்ட்டு வந்து ஆன்போர்டு ஆகுறாங்க. அப்போ வந்து நான் அந்த சாஃப்ட்வேர் கூட இது பண்ணல. பட் வந்து எப்படியோ ஒன்று ஒரு குழு சொல்லுவாங்க, கடன் வாங்கி வந்து ஒரு 50,000 அப்புறம் நான் ஒரு 20K வச்சுட்டு இருந்தேன். ஸோ அது போட்டு நான் வந்து 70Kல என்னோடய லேப்டாப் வாங்கிட்டேன். ஆஸ் அ ஸ்டஃப் கேமிங் தான். உங்களுக்கு எதனா லேப்டாப் இல்லை சிஸ்டம் வாங்கினாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஃப்ரீயாகவே ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் எதுனாலுமே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் நிறையா ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்காக நான் இப்போ மணி சார்ஜ் பண்ணுறேன்னா, எனக்குமே அந்த டைம் இருக்குது, வேல்யூபிளான திங்ஸ் கொடுக்கணும்ல, டைமுக்குன்னு ஒரு இது இருக்குது, அர்த்தம் இருக்குல்ல, அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதனா ஜாப் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த ஸ்கில் நல்லா இருக்கணும். ஸ்கில் நல்லா இருக்குன்னா லேர்ன் பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு கைட் பண்ணணும், நானே சொல்லிக் கொடுக்கணுன்னா உங்களுக்கு நானுமே இருக்கேன், நீங்கள் என்னமே கான்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வந்து நான் வந்து இது மாதிரி கிளைண்ட் வந்து ஆன்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட போர்ட்ஃபோலியோ எடுங்க, உங்களோட ஆல்ரெடி ஒர்க் பண்ண இது ஜாப்ஸ் இருந்தால் எடுத்து காமிங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ வந்து ஒரு பிகினர் கூட இல்லை. அப்போ வந்து நான் என்னோட அந்த ப்ரீமியர் ப்ரோன்ற சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோடுமே பண்ணலை. பட் வந்து நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி பண்ணவங்க இருக்காங்க, அவங்களது எடுத்து அதை அப்படியே ஷேர் பண்ணேன் ஓகேங்களா. ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணது மூலிமா ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு வீடியோக்குன்னு கேட்டாங்க, 600ன்னு சொன்னேன். ஓகே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உடனே நான் வந்து பேமெண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அது பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகிடுச்சு. லேர்ன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு எடிட்டிங்கில் நல்லா ப்ரொஃபஷனல் லேர்ன் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, நானாக கிளைண்ட் எடுத்து பண்ணது தான் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வந்து விடாமுயற்சியாக நீங்கள் வந்து டிஎம்ஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 100 டிஎம் பண்ணணும் ஓகேங்களா. அது வந்து எந்த ஆளுக்கு கரெக்டான பர்சன், கரெக்டான நீச் ஓகேங்களா. எந்த ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த அமௌண்ட் கொடுப்பாங்களா, 600 700 கொடுப்பாங்களா பர் எடிட்டிக்குன்னா அவங்கள சூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 டிஎம் பண்ணால் ஒரு 2 ரிப்ளை தான் வருமே ஓகேங்களா, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கிளைண்ட் எடுத்து நான் ஒரு 10 இதுலேயே வந்து நான் வந்து எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஒரு 10வது டிஎம்லேயே எனக்கு வந்து கிளைண்ட் வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு நேரம் ஒர்க் ஆகும். ஸோ வந்து இங்கே வந்து என்ன வேணும்னா கான்ஃபிடென்ஸ் தான் ஓகேங்களா. கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், நீங்கள் டிஎம் பண்ணிகிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு 100 டிஎம்னா பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது மூலிமா நீங்கள் பண்ணும்போது வீடியோ எடிட்டிங் கரெக்டாக பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து இது பண்ணுவாங்க. வியூஸ் வர்ற மாதிரி நல்லா இருக்கணும், எடிட்டிங்லாம், ரிட்டென்ஷன் எடிட்டிங்லாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து கிளைண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க்ஸும் கொடுப்பாங்க, அவங்க ரெஃபரும் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளைண்ட் எப்படி வேணும்னா, ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு நம்ம இந்த மாதிரியுமா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளைண்ட் எப்படி வரும்னா, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ரெஃபர் பண்ணி வருவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்குமே நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஃப்ரீலான்சிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். முக்கியமாக எனக்கு எங்கே நான் நிறைய சம்பாதிச்சேன்னா சேல்ஸ் தான். ஒரு அகாடமிக்கு ஃப்ரீலான்சராக சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் இருந்து. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 months வந்து அங்கே போனேன் ஓகேங்களா. எதுக்கு போனேன்னா, ஃபுல்லாக அங்கே எப்படி போயிட்டு இருக்குது அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அங்கே லேர்ன் பண்ணி வீடியோ எடிட்டிங் அப்புறம் டிசைனிங்குமே இன்னும் நல்லா கொஞ்சம் அவங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்ட லேர்ன் பண்ணி ஆல்ரெடி அவங்களுமே யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்களே டேரெக்டாக கேட்கும்போது நம்மளோட டைம் வந்து சேவ் ஆகுது ஓகேங்களா. டவுட்டுன்னு கேட்கும்போது உடனே கேட்டோன்னா எதனா சொல்லிவிடுவானுங்க, நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது. இதே நம்ம போய்ட்டு யூடியூப்பில் போய் தேடி இன்னும் அவசியம் இல்லை ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து கூட வச்சுக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி மெம்பர்ஸு உங்கள் ஒர்க் பண்ணுறவங்க யாருனா இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃப்ரீலான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல மைண்ட் செட் வேணும். மைண்ட் செட்டை மாற்றுங்க. ரொம்ப கம்மியாலாம் சார்ஜ் பண்ணாதீங்க. சார்ஜ் பண்ணால் உங்கள் டைம் வேஸ்ட்டு, ரொம்ப டைம் வேஸ்ட்டு ஓகேங்களா. நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்ஸை பொறுத்த வரைக்கும் 50% அமௌண்ட் வாங்கினா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லையா கையிலே எடுக்காதீங்க. ஒன்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால், ஆஸ் எ பிகினராக இருந்தால் ஒர்க் எடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க ஓகேங்களா. அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க. அவங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணுங்கள் கரெக்டாக ஓகேங்களா. பட் வந்து ஞாபகம் வச்சுங்க, 50% அமௌண்ட் வாங்கிட்டு தான் ஃப்ரீலான்ஸிங்கோட அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும். இல்லைன்னா அந்த கிளைண்ட் வந்து உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான். அது 99% உறுதி. ஏன்னா நிறைய பார்த்துட்டேன் ஓகேங்களா. ரொம்ப அனுபவிச்சிட்டேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா. என்னோடய ஃப்ரீலான்ஸ் ஜேர்னி தான்.
எப்படி பார்த்தாலும் ஒரு 15 lakhs மேலே வந்து அந்த அகாடமிக்கு நான் ஃப்ரீலான்ஸாக இருந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எப்படி பார்த்தாலும் எனக்கு இன்னும் ஒரு 2 lakh கிட்ட வந்திருக்கும். ஓகேங்களா, லேப்டாப் வாங்கினேன், அப்புறம் கொஞ்சம் சில பல இது ஜுவல்ஸ் எடுத்தேன். அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண எனக்கு இதுதான். ஓகேங்களா, பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்திருக்கோம். ஸோ நம்ம மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டாக ஒரு டிசிப்ளினான ஒரு மைண்ட் செட்டை கொண்டு போய் சேர்க்கணும். ஓகேங்களா, ஸோ வந்து நீங்களுமே புரிஞ்சுக்குங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுவேன் நான். ஓகேங்களா, ரேண்டமாக ஒரு 2 days ஒரு 4 days பிஃபோர் நினைக்கிறேன், அந்த ப்ரோ வந்து ஒரு குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, ஸோ நான் சாஃப்ட்வேர் கேட்டிருந்தாரு. சரி, நான் இந்த மாதிரி ப்ரோ இருக்குது நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். பட் வந்து ஆல்ரெடி அவர் எடிட்டர் தான், எது கேட்டாருன்னு தெரியல. ஓகே, சரி, நான் அப்படியே ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. இந்த மாதிரி ப்ரோ நான் வந்து ஆல்ரெடி கிளைண்ட் கிட்ட பண்ணிட்டு இருந்தேன், அவங்க வந்து என்னை வந்து கோஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள நம்பி நான் வந்து சிஸ்டம் எடுத்துட்டேன் 60,000 இப்போ என்ன பண்ண தெரியல, இஎம்ஐ கட்டணும் அது இதுன்னு சொன்னார். ஓகே ப்ரோ, நான் எப்படின்னு சொல்கிறேன், மெத்தட் சொல்கிறேன், இந்த மாதிரி தான் ப்ரோ டிஎம் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு டிஎம் பண்ணுங்கன்னு ஒரு 2 நாள் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம சர்க்கிள் தான் இருக்காங்களே, சரி நம்ம அவங்ககிட்ட இது பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நம்பர் கொடுத்து அவங்களோட ரெசியூம் அப்புறம் இதுலாம் கொடுத்து இது பண்ணவே என்ன ஆயிடுச்சுன்னா 24 hours ஒர்க் கிடச்சிச்சு. இப்போ ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. எதாவது டவுட் இருந்தால் கேட்பார், அதுவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்குமே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பயப்படாதீங்க, நல்லா ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா, சிம்பிள், நிறைய ஃப்ரீயாகவே இருக்குது. நான் ₹1 செலவு பண்ணாமல் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. ஓகேங்களா, வெப்சைட் பண்ணுறது என் ஸ்டூடெண்ட்லாம் ஒரே கிளாஸ் தான் அட்டன் பண்ணாங்க. மறுநாள் இந்த மாதிரி பேசுங்க, அப்படியே அந்த கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். மறுநாள் ஸ்கூல் வந்து ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க வெப்சைட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம ஹெல்ப் மூலிமா அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா, விடாதீங்க, விடாமுயற்சியாக ஒரு விஷயம் பண்ணுறேன்னா பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா, இப்போ நானுமே ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா, அது வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப்பில். அதை பார்த்துட்டு வந்து ரெஃபரல் மூலியமாக கேட்பாங்க. கம்மி தான். ஓகேங்களா, நம்மளோட கோர்ஸ் ஃபீஸஸ்லாம் இப்போ வீடியோ எடிட்டிங் எடுத்துன்னா 3,000 தான். ஓகேங்களா, அவனும் அவ்வளோவே சார்ஜ் பண்ண அவனுக்கு சம்பாதிச்சிட்டு போகிறதில்ல. ஓகேங்களா, கிளைண்ட் இருக்காங்க, நம்ம அது மூலிமா என்ன பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த வீட்டில் இருந்து நான் இது பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன், போயிட்டு அவங்ககிட்டையும் கை கட்டி வேலை செய்யணும் அவசியமே இல்லை எனக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்களுமே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்குங்க. அப்போ தான் போக போக வந்து காலத்தில் ரொம்ப நல்லா வர முடியும். இதே வெளியே போனீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுவானுங்க, கிளைண்ட்டு பிடிக்கல, அப்படி பண்ணு இப்படி பண்ணணுங்க, டே யாரா நீங்களாம் அப்படின்னு ஆகிடும் எனக்குலாம். ஓகேங்களா, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணியிருந்த இடத்துல அப்படி தான், எப்படியும் மாதத்துக்கு 10 லட்சம் பண்ணுன்னு சொல்லுவானுங்க. ஆல்ரெடி எவனா பண்ணணும்னு கேட்டால் அவன் ஒருத்தனும் பண்ண மாட்டானுங்க. ஆனால் நம்மளும் வந்து உயிர் எடுப்பானுங்க 10 லட்சம் பண்ண மாதத்துக்குன்ட்டு. ஹையஸ்ட்டாக சேல்ஸில் பொறுத்தவரைக்கும் 2 லட்சம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுலேருந்து நம்ம வந்து ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, ஒரு 20K அவ்வளோதான் வருமே அதுலேருந்து. ஸோ 20K நம்ம 2 லட்சம் பண்ணிடுவோம், அவன் 20K தான் கொடுப்பான் நமக்கு. நம்ம வந்து மாங்க ஒருத்தர் சேல்ஸில் வந்து எப்படி பார்த்தாலும் பேசி இது பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். அது நம்ம தமிழ் பீப்புள்ஸ்கிட்ட சொல்லவே தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் நான் வந்து இதுவே. ஓகேங்களா, என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து பவ்யா தான் அவங்க நேம். ஓகேங்களா, போய் செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாவில் இருந்தால் இருப்பாங்க. ஒரு எடிட்டிங் பண்ணி கொடுத்தேன், ஒரு 600 நான் 1,200 வந்துச்சு. அதில் தான் என்னோடய மவுஸ் அண்ட் கீபோர்டுமே நான் வாங்கினேன். அதுலேருந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரீலான்சிங் ஜர்னி. நிறைய நெட்ஒர்க் பண்ணணும், நல்லா பேசுவேன் நான். அந்த பேசுறது எப்படின்னா, இந்த ஃபீல்டு உள்ள சேல்ஸ் உள்ள வந்து தான் நிறைய ஒரு நாளைக்கு 100 பேர்கிட்ட 150 பேர்கிட்ட பேசுவேன். அது ரொம்ப கம்மி தான். என்னோட நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 800 பேர் 800 பீப்புள்ஸ் கிட்ட பேசுவானுங்க. இன்றைக்கி அவங்களாம் எங்கேயோ போயிட்டானுங்க. ஓகேங்களா, ஸோ அதை புரிஞ்சுக்குங்க, பொழைச்சிக்குங்க. எதனா ஹெல்ப் இல்லை, எதனா ஒரு ஒர்க் வேணும், ஜாப் வேணும்னா, ஃப்ரீலான்சிங் ஒர்க் வேணும், எப்படி இது பண்ணணும், எதனா உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா எனக்கு வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா, அது வந்து என்னோடய பிஸ்னஸ் நம்பர் தான், டிஜிவல்ஃப் அகாடமி. இது நீங்கள் அது கமெண்ட் பண்ணுங்கள். எதனா ஜாப் வேணும்னு கண்டிப்பாக கேளுங்க. ஆனால் நல்ல ஒரு ரெஸ்யூம் இருக்கணும், நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். அது எப்படி பண்ணலாம் தெரியலனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ மறக்காதீங்க, நம்ம டிஜிவல்ஃப் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு 10,000 15,000 இந்த பெட்ரோல் பங்க்கு அது இதுன்னு வேலை செஞ்சு அவசியமே இல்லை. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபோன், ஜஸ்ட்டு நல்ல ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். CapCut இருக்குங்க, கேன்வா இருக்குது, நல்லா கம்யூனிகேட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி டிசைன் பண்ண எடிட்டிங் பண்ணுற வெப்சைட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, மீடியேட்டராக ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கவனா கையில் வச்சுக்கோங்க. வெப்சைட் பண்ணுறவனை நடுவில் நீங்கள் நில்லுங்க, கிளைண்ட் எடுங்க, கிளைண்ட்டுக்கும் இவனுக்கு ஜாப் எடுத்து கொடுங்க. ஓகேங்களா, நீங்கள் இதில் ஒரு கமிஷன் அடிங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இதுவாகும். அதுக்கப்புறம் நிறைய ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் குரூப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விடாதீங்க. கண்டிப்பாக சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஈஸியாக சம்பாதிக்கணும். ஒரு லேப்டாப் வச்சுட்டு வீட்டில் இருந்து
ஓகேங்களா. போயிட்டு அவங்ககிட்டையும் கை கட்டி வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. என் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஓகேங்களா. அவங்ககிட்டையும் கை கட்டி நான் வேலையும் செய்ய மாட்டேன், இதுவும் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. யாரையும் அவ்வளோ இதுவும் பண்ண மாட்டேன். என்னோடய மைண்ட் செட் எல்லாமே நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர், நான் வந்து ஒரு என்டர்பிரினர் தான் நான் ஆகணுமே ஆசை. அதுதான் எனக்கு பிடிக்குமே. ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோடய வியூவர்ஸும் சரி, நீங்களுமே அந்த ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்குங்க. எந்த ஒரு ஹெல்ப்னாலும் எங்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ரொம்ப பண்ணனா அதுக்கு சார்ஜ் ஆகும். ஓகேங்களா. கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். ஒரு 7 days கிளாஸ் இருக்கும், ஒரு 15 days கிளாஸ் இருக்குது, 1 month கிளாஸ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஓகேங்களா. அது ஒரு 5K தான் கோர்ஸ் ஃபீஸு. வெளியிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 15,000 70,000 இருக்காங்க, 1.5 லட்சம் இருக்காங்க. பட் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ 5K நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்து ஒர்க்லாம் ஈஸியாக வாங்கிடலாம். ஓகேங்களா. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேங்களா. பட் வந்து என்னோட ஆசை என்னென்னா, நீங்கள் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஓன் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும், உங்களோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ யாரும் ஜாப்க்குன்னு இது பண்ணாது. பட் ஜாப் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம். உங்களோட வீட்டு கஷ்டம் எதுனா இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது ஏற்ற மாதிரி ஒர்க் எடுத்து கொடுத்துடலாம். தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆள் இருக்குது. நமக்கு நீங்கள் எதுவும் பயப்படாமல் நம்ம என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா. 2 நம்பருமே கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஓகேங்களா. தைரியமாக பேசணும், நெட்ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் டோர் தட்டி கேட்கணும். ஓகேங்களா. கேட்டால் தான் கிடைக்குமே. ஓகேங்களா. ஸோ போக போக வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஜேர்னி இருக்குது. நான் இன்னும் எப்படிலாம் டிசைனிங் கற்றுட்டு எப்படி நான் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன், அந்த ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ வந்து அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. And until then, bye bye, I'm Gokul. Okay, thank you.